பெங்களூருவில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் அபராதம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதிராஜா, மேலும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக பெங்களூரு நகரில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடு நிலை வருகிறது. குறிப்பாக நகரில் உள்ள 30% போர்வெல்கள் தற்போது முழுமையாக காலியாகி இருக்கின்றன, வறண்டு இருக்கின்றன. இதன் காரணமாக தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் அனைவரும் தற்போது காவிரி நீரை நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவிரி நீர் என்பது பெங்களூரு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியத்தால் விநியோகிக்கப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வகையில் பெறப்படும் தண்ணீரை மக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் காவிரி நீரை இதர பயன்பாட்டுகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நகரில் அந்த அளவிற்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதை பெங்களூரு மாநகர குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதை மீறி அலட்சியமாக பிற பயன்பாட்டிற்கு தண்ணீரை பயன்படுத்தினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அதாவது 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவிரி நீரை குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குடிநீரை தவிர்த்து பின்வரும், அதாவது குறிப்பாக வாகனத்தை கழுவுவதற்கு, அதே போல இந்த தோட்ட பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவது, இதை தவிர்த்து பொழுதுபோக்கில் செயற்கை நீர்வீழ்ச்சி ஆகிய பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது, அதே போல மால்களில் செயற்கை நீரூற்றை ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்திருக்கிறது. மீறி பயன்படுத்தினால் அவர்களுக்கு முதல் முறை 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து அதே நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஒவ்வொரு நாளும் 5000, அதனுடன் சேர்த்து 500 ரூபாய் ஒவ்வொரு நாளுக்கும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. தற்போதைக்கு பெங்களூரில் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த டேங்கர்களுக்கு ஒரு கட்டணத்தை விதித்திருக்கிறது. அது மிக முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. என்றால் தண்ணீர் தட்டுப்பாடை பயன்படுத்திக் கொண்டு தண்ணீர் டேங்கர்கள் அதிக அளவில் வசூலிப்பதாக புகார்கள் இருந்து வருகின்றன. இதை ஒழுங்குபடுத்த 6000 லிட்டர் கொண்ட டேங்கர்களுக்கு 750 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவும் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பெங்களூரு நகரில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டு வந்தாலும் பிரச்சனை தீர்ந்ததால் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.